ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே மீஷா கிச்சன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம நெய் எதுவும் இல்லாமல் கோதுமை மாவு அல்வா பார்க்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு வெல்லம், ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வெறும் வாணலியில் வறுத்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் செய்கிற பாத்திரத்தில் நம்ம ஒரு 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் அளவு மாவு போட்டுக்கலாம். அப்புறம் வெல்லமும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெல்லத்தில் மண் எதுவும் இருக்காது. அப்படி இருந்தாக்கா நீங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிறுபயிரையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சோன்னே கடாயில் ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கும்போது இந்த திக்னஸ்ஸாக வருது பாருங்கள். அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெய் எதுவுமே விடாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க, செஞ்சு கொடுங்க. தேங்காய் ஒரு 2 பத்து அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் திருகி கூட சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி போடும்போது ஒரு வாய்க்கும் கடிப்படும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.